தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. அப்புறம் எவ்வளவு கொடுத்தீங்க? எச்சி கையால காக்கா கூட வரட்டாத உங்க கையால சொலையா 25 லட்சம் எப்படி வாங்கி கொடுத்தேன் பாத்தீங்களா? ஏய், நீ லிமிட்ட கிராஸ் பண்ற. இதுக்கு நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஏய் போடி. உங்களுக்கு மானம் போனா, மரியாதை போனா, சொந்தம் போனா, உறவு போனா கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனா பணம் போயிட்டா லபோ திபோன்னு அடிச்சுட்டு கதறுவீங்க. எல்லாத்தையும் விட உங்களுக்கு பணம் தானே வேணும். அதானே உங்களுக்கு சாமி. ஆனா ஒண்ணு, அதே சாமி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்க்காது, குணத்தை தான் பார்க்கும். அது இல்லன்னு வச்சுக்கோ, நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. என்ன என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி சீன்லாம் காமிச்சு நியாயம் பேசுற? 25 லட்சம் ஒண்ணும் எனக்கு பெருசு இல்லடி தூசு. அவ்வளோத்தையும் ஒரே நாள்ல, ஏன் ஒரே டிரான்சாக்ஷன்ல சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நீ வாழ்நாள் முழுக்க இவ்ளோ பெரிய இந்த அமௌண்ட சம்பாதிச்சிட முடியுமா? ஏன் இப்படி சிரிப்பே வராம கஷ்டப்பட்டு சிரிக்கிறீங்க? கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரைக்கும் நான் சம்பாதிச்ச அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சா கூட இவ்ளோ பணம் வராதுதான். ஆனா சம்பாதிக்க தெரியாமலாம் இல்ல. உங்களை மாதிரி குறுக்க வழிய ஃபாலோ பண்ணா உங்களை விட எவ்வளவோ கோடி சம்பாதிக்கிற திறமையும் அறிவும் எனக்கு இருக்கு. அதுக்கு சாம்பிள தான் இப்ப பாத்துருப்பீங்க. எப்படி சும்மா அதிருதுல? ஆனா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக பண்ணது. எப்படி 5 லட்சம் கொடுத்தா மேற்கொண்டு பணம் கொடுத்து லாயரையே வேலைக்கு வாங்கிடுவீங்களா? வச்சேனா அப்ப அவங்களுக்கு உங்க சார்பா போன் பண்ணது நான் தான். இப்பவாது கொஞ்சம் மனசு திருந்துனீங்கன்னா உருப்படுவீங்க. நீங்க பணம் தரத கேள்விப்பட்ட உடனே உங்களுக்காக அந்த ஹோம்ல இருக்கிற எல்லாரும் பிரேயர்ல உங்க பேர் சொல்லி வேண்டுறாங்க. இவ்ளோ நாளா நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடைச்ச மாதிரி தான். ஹேய், இங்க பாரு, இவ்ளோதான் உனக்கு மரியாதை. என் கண்ணு முன்னாடி நிக்காத. இப்படியே ஓடி போயிடு சொல்லிட்டேன். இல்ல ஏன் இவ்ளோ ஆக்ரோஷம் வருது? பயமா இருக்கா? இதுக்கே இப்படி வடவெடுத்து போனா எப்படி? பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கே. சொல்லிட்டு போனது மறந்துச்சா? உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன், நிம்மதியா தூங்க விட மாட்டேன், நிம்மதியா சாப்பிட விட மாட்டேன். எப்போ என்ன நடக்கும், எங்க இருந்து நடக்கும், யார் மூலமா நடக்கும்னு தெரியாம பரிதவிச்சுக்கிட்டே உன்னை அலைய விடுவேன்னு சொன்னல. அப்ப தெரியும்டி நாங்க அனுபவிச்ச அவஸ்தை. சாக்கடையில கல்ல தூக்கி வீசினா நம்ம மேல தெரிக்கும்னு ஒதுங்கி போயிட்டு இருந்தோம். ஆனா இந்த சாக்கடை ரொம்ப நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு வியாதியை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சாக்கடைய மொத்தமா மூடுறதுதான் நல்லதுன்னு புரிஞ்சு போச்சு. இனிமே இந்த தப்பாட்டம் தடுப்பாட்டம் ஆடினால கதை நடக்காது. எதிர்பாட்டம் ஆட போறேன். என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போறேன். நான் உனக்கு மல்லி இல்ல, வில்லி. ஒழுங்கா போய் உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. தொலைச்சிருவேன். ஏய், டைனிங் டேபிள்ல சாப்பாடு அப்படியே இருக்கு, நீ சாப்பிடலையா? என்ன திமிரா பாக்குற? பதில் சொல்லு. எனக்கு பசிக்கல. இங்க பாரு, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணி காரியத்தை சாதிச்சிடலான்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. அது ஏன் கிட்ட நடக்காது. பட்னியா கிடந்து போய் சேர்ந்துருன்னு விட்டுருவேன்.
நீ நல்லபடியா நடந்துக்கிட்டனா நல்லா சாப்பிடலாம், கேட்டது எல்லாமே கிடைக்கும், எந்த குறையும் இல்லாம ஜாலியா இருக்கலாம். உன்னை படி எழுதுன்னுலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீயா இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாம முரண்டு புடிச்ச ஒரு யூஸும் கிடையாது. என்கிட்ட உன் பாச்சாலா பழிக்காது, தெரிஞ்சுக்கோ. வாயே திறக்காம பிபி ஏத்தி விட மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. பதில் சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்திருக்க. உன்னால டென்ஷன் தான் எனக்கு ஏறுது. ஹலோ. நான் குளிக்க போறேன். குளிச்சுட்டு வந்து நான் ஃபோன் பண்றேன். இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? ஹலோ ஹலோ. ஏய் நிஷா, என்ன பிள்ளை? சத்தமா பேசு. உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. பிக் பாட்டி, நான் உங்க வெண்பா குட்டி. வெண்பா குட்டி? ஐயோ, இங்க வெளியில கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. அதான் கண்ணு, நீ பேசுறது எதுவுமே கேட்கல. என் தங்கமே, என் பட்டு, நீ எப்படிடா இருக்க? எனக்கு உன் நினைப்பாவே இருக்குது செல்லம். நீ நல்லா இருக்கல்ல சாமி? நல்ல வேலை பாட்டி. ஐயோ ஐயோ, வெண்பா குட்டி அழாத, அழாதடாமா. டாடாவை வெளியில கொண்டு வரதுக்கு நானு, மல்லியம்மா, அரவிந்த் அங்கிள் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கோம். எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். நீ அழக்கூடாதுமா. சீக்கிரமாவே எங்க வெண்பா குட்டி எங்க கிட்ட வந்துருவா. நீ தைரியமா இருக்கணும்னு. பிக் பாட்டி, மல்லியம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். ஐயோ சாரிடா, சாரி பாப்பா. மல்லிமாவும் அரவிந்த் அங்கிளும் அப்பாவோட கேஸ் விஷயமா வெளியில போயிருக்காங்க. ஐயோ அழாத கண்ணம்மா, அழாத. இப்பதானே சொன்னேன் பாட்டி அழக்கூடாதுன்னு. ஆமா, நிஷா போன் உனக்கு எப்படி கிடைச்சது? ஐயோ, அவ பெரிய கேடியாச்சே. லாக் பண்ணாம வெளியில எங்கேயும் போக மாட்டாளே. பிக் பாட்டி, அவ குளிக்க போயிருக்கா. நான் மல்லியம்மாவை பார்க்கணும். எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க ப்ளீஸ். மல்லியம்மாவை பார்க்காம என்னால இருக்க முடியல. சாப்பிட முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது. அழுகழுகியா வருது. இத பாரு, இது பாரு. நீ அழாத, அழாத. பாட்டி கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். யோசிக்கலாம் டைம் இல்ல. நிஷா வந்துருவா. அவ ரொம்ப நேரம்லாம் குளிக்க மாட்டா. நீங்க சொல்லுவீங்களே, காக்கா குளியல் போட்டு ஓடி வந்துருவா. உடனே சொல்லுங்க பாட்டி. ஐயோ ஐயோ செல்லமே, நான் சொன்னது அத்தனையும் நீ ஞாபகம் வச்சிருக்க பாரு. ஐயோ பாட்டி, ஐடியா சொல்லுங்க. கொஞ்சத்துக்குலாம் நேரம் இல்ல. ஐடியா, ஐடியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன் புடிச்சிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. புரிஞ்சுதா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் பாட்டி. நான் பாத்துக்கறேன். நான் ஃபோன் வச்சிடுறேன். என்ன ஃபோன் சூடா இருக்கு? யார்கிட்ட பேசுன?
உங்ககிட்ட தான் பேசினேன். என்ன கிண்டலா? நான் கிண்டல் பண்ணல. குளிக்க போகும்போது நீங்க தானே பேசிட்டு போனீங்க. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது நீ பேசின மாதிரி குரல் கேட்டுச்சே. அது உங்க மைண்ட் வாய்ஸா இருக்கும். வேற யார்கிட்டயும் பேசல. ஓவர் திமிர் தான் உனக்கு. அரவிந்த், இன்னும் எத்தனை வக்கீல் ஆபீஸ்க்கு இப்படி ஏறி இறங்க போறோம்னு தெரியல. இதுக்கு மேலயும் யாராவது நமக்கு ஆஜராவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அப்படியே பேசுறீங்க மல்லி. எப்பவும் நீங்க தான் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி பேசுவீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசலாமா? எவ்வளோ பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் போய் பார்த்தாச்சு. நம்மளால முடிஞ்சதுக்கும் மேல செலவு பண்றதுக்கும் ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் யாரும் ஆஜராக தயாரா இல்லையா அரவிந்த்? இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லி சம்மதிக்க வைப்பீங்க? இல்ல மல்லி, ஜட்ஜ் விஸ்வநாதன் சாருக்கு கேப் ஓட்டிருக்கேன். அவர் தான் அந்த மேடம் ரெஃபர் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்ல குணம்னு சொல்லிவிட்டாரு. அட போங்க, இப்படிதான் ஒவ்வொரு வக்கீலையும் பாக்குறப்ப அவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு கூட்டிட்டு போவீங்க. ஆனா கடைசியில எல்லாரும் கோரஸா ஆறுமுகம் சார் பார் கவுன்சில் ஹெட்னு ஒரே பாட்டை தான் பாடுறாங்க. நீங்களும் என்னதான் பண்ணுவீங்க? கூட பிறந்தவங்க கூட இவ்வளவு உதவி செய்வாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம மனசை விட்டுறக்கூடாது மல்லி. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. இவங்களை ரெஃபர் பண்ணது ஒரு ஜட்ஜு. இது கண்டிப்பா கிளிக் ஆகும். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க. சார் நீங்க மேடமை பார்க்கணும். மேடம் வர சொன்னாங்களா? பேசுனீங்களா? இல்ல, விஸ்வநாதன் சார் தான் ரெஃபர் பண்ணாரு. இல்லைங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாம மேடம் யாரையும் இப்ப பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு வேற அவங்க டெல்லி போறாங்க. சோ ஒரு 4 நாள் கழிச்சு நெக்ஸ்ட் வீக் மண்டே ஆர் டியூஸ்டே வரீங்களா? வாங்க அரவிந்த், போலாம். இருங்க மல்லி, ஒரு நிமிஷம். மேடம், ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் தான் ரெஃபர் பண்ணாரு. உங்க மேடம் கிட்ட பேசிடுறேன்னு சொன்னாரு. என்னங்க நீங்க பேசலன்னு சொன்னீங்க? இல்ல, நாங்க பேசல, ஜட்ஜு தான் பேசுறேன்னு சொன்னாரு. அவரு பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். அஞ்சலி, நாளைக்கு ஹாஃப் டே மட்டும் ஆபீஸ் திறந்து வச்சிருங்க. மத்தபடி டியூஸ்டே திறந்தா போறோம். மேடம் இவங்க ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் சொல்லி வந்திருக்காங்க. ஓ, நீங்க தானே அது? சாரி, இருக்கிற டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். என்ன விஷயம்? அது சரி, உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க. என் பேரு மல்லி மேடம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியுது. ஆக்சுவலா நான் நாளைக்கு டெல்லி போயே ஆகணும். என் ஜூனியர் எடுத்துக்க சொல்லலாம்னாலும் அது முடியாது. ஏன்னா அவங்க வக்கீல் ஆறுமுகம் சார் பார் கவுன்சில் சேர்மனா இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பகைச்சுக்கிட்டு கேஸ் எடுத்தா எப்படியும் ப்ராப்ளம் தான். இப்போ ஜூனியர் ஆஜராக சொல்றதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, அவரை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான வக்கீலோட ஜூனியரை வாதாட சொல்றது சரியா இருக்காது. இன்னொன்னு, ஃபீல்டுல அவங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் உங்ககிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாரு. நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னாரு மேடம். புரியுது. சார் சொன்னதுனால தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். சாரி, நாளைக்கு டிராவல் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. நீங்களும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற யாராச்சும் வக்கீல பாருங்க. நான் கூட வேணா யாராச்சும் சொல்றேன். மேடம், நாங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டோம் மேடம். சாரி தம்பி, எனக்கு இப்போ உங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்ல. ஐ ஹேவ் டு கோ. மேடம் ப்ளீஸ் மேடம். வாங்க அரவிந்த், என்ன பண்றது?
ராஜேஸ்வரியை நம்ம அசைக்க முடியாது. அவளால என் வாழ்க்கை நாசமாகணும்னு எழுதி இருக்கிறப்போ யாரால அதை மாத்த முடியும்? அந்த ராட்சசி ராஜேஸ்வரியை தண்டிக்கிறதுக்கு கடவுளுக்கும் மனசில்ல, எந்த சட்டத்தாலையும் அது முடியல. ஒரு நிமிஷம், இப்போ என்ன சொன்னீங்க? சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க உங்களை சொல்லல, அவங்க கஷ்டத்தை சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க மேடம். ஏதோ பேர் சொன்னீங்களே, சொல்லுங்க. ராஜேஸ்வரி. எந்த ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் MD. அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களாலதான் மேடம் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறேன். உட்காருங்க. உட்காருங்க. கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் வேணும், கொடுங்க. என்ன? உங்க கேஸ் ஃபைல தான் கேக்குறேன், கொடுங்க. விஜயகுமார் அவங்களோட கூட பிறந்த தம்பி மேடம். ஆ. எப்போ இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது? ஆல்ரெடி ஒரு ஹியரிங் போயிடுச்சு மேடம். அஞ்சலி. மேடம் சொல்லுங்க மேடம். அஞ்சலி, நாளைக்கு என்னோட டெல்லி ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு. நான் இந்த கேஸ் எடுத்துக்க போறேன். என்னங்க? போய் கேன்சல் பண்ண சொல்லு. சரி மேடம். மேடம், கேஸ்க்கு ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டீங்கன்னா? இனிமே இது என்னோட கேஸ், ஃபீஸ் எல்லாம் வேண்டாம். பாத்தீங்களா மல்லி, நான் சொல்லல, ஜட்ஜ் விஸ்வநாதன் சார் சொன்னதுக்காகவும் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டோம் மேடம் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜு மேல எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு. ஆனா இந்த கேஸ் எடுத்துக்கிறது அவருக்காகவோ உங்களுக்காகவோ இல்ல, ராஜேஸ்வரிக்காக. அவளுக்கும் எனக்கும் தீர்த்துக்க வேண்டிய பழைய கணக்கு இருக்கு. ஃபைல் என்கிட்டயே இருக்கட்டும், டீடைல்டா ஸ்டடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் மேடம். நீங்க ஆக்சுவலா ராஜேஸ்வரிக்கு தான் நன்றி சொல்லணும். போயிட்டு வாங்க. சரி மேடம், வாங்க. ராஜேஸ்வரி, உனக்கும் எனக்குமான பந்தம் முடியாது போல இருக்கே. கோர்ட்ல உன்னை மீட் பண்றேன். பாத்தீங்களா மல்லி, நம்பிக்கை இல்லாம வந்தீங்க, இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? ராஜேஸ்வரிக்கு சாதகமா எல்லாம் நடக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தீங்க, இப்ப பாருங்க உடனே எல்லாம் மாறிடுச்சு. ஆச்சரியமா இருக்குங்க, ஒரே நிமிஷத்துல விஷயங்கள் எப்படி தலைகீழா மாறுது பாருங்க. அதாங்க வாழ்க்கை. அரவிந்த், ஃபீஸ் தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அந்த பணம் தேவையில்லை. நீங்க உடனே கேப் வாங்கிக்கோங்க. இப்ப என்ன அவசரம் மல்லி, அதுக்கு நேரம் வரும்போது பாத்துக்கலாம். முதல்ல இந்த கேஸை முடிப்போம், சரிங்களா? வாங்க போலாம். வெண்பாக்குட்டி, ஏன்டா அங்க உட்காந்துருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். என்னடா உட்காரு, ஏன் இப்படி நிக்கிற? தாத்தா, அம்மாவை கும்பிட்டுட்டு சாப்பிடலாமா? என்ன பெத்த ராசாத்தி, அம்மா ஞாபகம் வந்துருச்சாடா உனக்கு? என்னடா இது கேள்வி? இது உன் வீடு, உன் அம்மா, இதுக்கெல்லாமாடா பர்மிஷன் கேட்பாங்க? போய் கும்பிட்டுக்க, போங்க. இல்ல தாத்தா, நீங்களும் வாங்கல. நானும் வரணுமா? சரி வந்துடுறேன், வா போலாம். பேத்தி குட்டி ஆசைப்பட்டீங்க, தாத்தா செய்யாம இருக்க முடியுமா? நிஷா சித்தி, நீங்களும் வாங்கல. தாத்தா, கும்பிடுவோமா? ஆமாண்டா, உன் அம்மா தெய்வமா இருந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியா வழி நடத்தணும்னு கும்பிட்டுக்கையா. பார், என் பேத்தி எப்படி பக்தி வினயமா நிக்கிறா பார். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நிஷா. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்க போவதற்கான ஆரம்பமா தான் இதெல்லாம் நடக்குது.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.